குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் ஹவு டு கிரியேட் த ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆர்ட் ஆஃப் டேலியில் கொடுத்துருக்குற அந்த 2 சம் அதை நம்ம போடுவோம். கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி பேர் என்ன? கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்ட் லிமிடெட். கிரியேட் த க்ளோசிங் பேலன்ஸ் இன்டு யுவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டேலி பிரைம் to submit the details for audit as on 31/3/2025, who maintained his books of accounts manually and prepared the trial balance and wants to submit the same in tally format. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி தன்னுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மேனுவலாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ புக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஆடிட்டர் முன்னாடி வச்சு, சார் நீங்கள் ஆடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. டேக்ஸ் ஆடிட் கேஸு. ஆடிட்டர் என்ன சொல்கிறாரு, நான் எந்த காலத்தில் நீ கடைசி நாட்டை தூக்கிட்டு வந்திருக்கேன், எந்த காலத்தில் நான் வந்து இதை எடுத்துகிட்டு வருது, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறேன். யாமா சார் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அப்போ அந்த ட்ரையல் பேலன்ஸை வந்து என்ன பண்ணுங்கள், டேலியில் போட்டு எனக்கு அந்த ட்ரையல் பேலன்ஸை கொடுத்துரு, நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்றேன். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸு கிரியேஷன், ஓப்பனிங் பேலன்ஸு கிரியேஷன், ஓப்பனிங் பேலன்ஸு ஆல்ட்ரேஷன் 2 இருக்குது. ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸில் ஓப்பனிங் பேலன்ஸு கிரியேஷன், ஓப்பனிங் பேலன்ஸு ஆல்ட்ரேஷன். எப்போ வந்து நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸு கிரியேட் பண்ணுவீங்க, எப்போ வந்து நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸு ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் எப்போ கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஆடிட்டருக்கு அக்கௌண்ட் சப்மிட் பண்ணணும் அந்த சூழ்நிலை. ஓகேவா? அல்லது நீங்கள் உங்கள் கம்பெனியில் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர், டேலி இல்லாத மற்ற சாஃப்ட்வேர், ரெமடி, நம் வணிகம், ட்ரேடு, ரேன்பேக்ஸி, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, குட்டி குட்டி சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் ஆடிட்டர் அந்த ஃபார்மெட் எனக்கு வேண்டாம், டேலியில் வேணும்னு கேட்குறாரு. நீங்கள் ஒரு டேலியும் வாங்கிட்டீங்க. அப்போ இந்த சாஃப்ட்வேர்லேருந்து டேலிக்கோ, மேனுவல்லேருந்து டேலிக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. எதுக்காகனா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பர்பஸ்க்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸு க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஓப்பனிங் பேலன்ஸுங்கிறது P&L லெட்ஜருக்கு வரும், பேலன்ஸ் ஷீட் லெட்ஜருக்கு வரும். இன் ஜென்ரல் ஓப்பனிங் பேலன்ஸ் வில் கம் ஒன்லி ஃபார் த பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், நாட் ஃபார் த P&L லெட்ஜர். ஏன்னா P&L லெட்ஜர் செட் ஆஃப் ஆகி நெட் ப்ராஃபிட் ஆர் நாட் லாஸ் டு பி கேரிட் டு த பேலன்ஸ் ஷீட். ஸோ இன் ஜென்ரல் ஓப்பனிங் பேலன்ஸ் வில் கம் ஒன்லி ஃபார் த பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், நாட் ஃபார் த P&L லெட்ஜர். P&L லெட்ஜருக்கும் சேர்த்து வருது அப்படின்னா அது வந்து நாட் ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட், ஆடிட் பண்ணுறதுக்கு சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுதான். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் நாட் ஏ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ப்ரிப்பேர்டு டு செக் த அரித்மெட்டிக் அக்யூரசி. இந்த சம் எதுக்காகனா மேனுவலாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு டேலிக்கு எடுத்துடணும். பேலன்ஸ் ஷீட்டை ஏன் பேலன்ஸ் ஷீட்டு சொல்கிறேன் அப்படின்னா, the ledger which are appeared in the balance sheet, it means that there is some balance in that ledger, so it is called a balance sheet. Balance sheet வந்து நம்ம ஏன் balance sheet ன்னு சொல்றோம், the ledger which are appeared in the balance sheet, it means that there is some balance in that ledger, hence it is called a balance sheet அப்படின்றோம். P&L அப்படிங்கன்னு என்ன சொல்றோம், it is a financial statement prepared for the purpose of ப்ராஃபிட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஹவு மச் ப்ராஃபிட் வி ஏர்ன்ட் இன் எ பர்டிகுலர் பீரியட், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். பட் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது P&L லெட்ஜரும் வரும், பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரும் வரும். இது தம்ப் இம்ப்ரெஷன். இன் ட்ரையல் பேலன்ஸு P&L லெட்ஜர் ஆல்சோ வில் கம், பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் ஆல்சோ வில் கம். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் முடிஞ்சதும் நான் வந்து டிரான்சாக்ஷன் சம்மில் போவேன். அப்போ வந்து உங்களுக்கு பேசிக் சம் எடுப்பேன், கவலைப்பட வேண்டாம். பேசிக்காக நான் உங்களுக்கு சம் எடுப்பேன். ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கம்பெனி எப்படி மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க, அக்கௌண்ட்ஸை மேனுவலாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அதை நம்ம டேலியில் போடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சம்மெல்லாம் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டேலியில் மொத்தம் 28 குரூப் இருக்குது. அந்த 28 குரூப்பும் உனக்கு என்னென்னங்கிறது தெரியணும். இல்லைனா இந்த மாதிரி சம்பளம் நீ தடுமாறிடுவேன். டேலி ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேலியில் டிஃபால்ட்டாக 2 விஷயம் இருக்கும். ஒன்று 28 குரூப்பு, இன்னொன்று 2 லெட்ஜர். டிஃபால்ட்டாக 28 குரூப்பில் 15 ப்ரைமரி, 13 செகண்டரி.
13 பிரைமரி குரூப்பில் 6 P&L 9 பேலன்ஸ் ஷீட்டு. செகண்டரி குரூப் எல்லாமே பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் தான், நாட் ஃபார் P&L. அந்த 28 குரூப்பும் உனக்கு என்னென்னங்கிறது தெரியணும். P&L எடுத்துட்டீங்கன்னா பர்ச்சேஸு, சேல்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம், பாக்கி எல்லாமே வந்து பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர் தான். லெட்ஜர் அப்படிங்கிறது அக்கௌண்டிங் ஹெட். லெட்ஜர் அப்படிங்கிறது என்ன? அக்கௌண்டிங் ஹெட். ஒரு லெட்ஜரை பார்த்த உடனே நீ முதல்ல சொல்ல வேண்டியது இது பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், இது P&L லெட்ஜர். ஒரு லெட்ஜரை பார்த்த உடனே என்ன சொல்லணும் நீங்கள்? இது பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், இல்லை இது P&L லெட்ஜர் அப்படின்னு முதல்ல சொல்லணும். முதல்ல இது பேலன்ஸ் ஷீட்டு இல்லை P&L. பேலன்ஸ் ஷீட் லெட்ஜராக இருந்தால் இது அசட்டு இல்லை லைபிலிட்டி. P&L லெட்ஜராக இருந்தால் இது இன்கம் அல்லது எக்ஸ்பெண்டிச்சர். இது முதல்ல உனக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் உனக்கு சொல்ல தெரியணும். ஒரு லெட்ஜரை படித்து பார்த்தா இது பேலன்ஸ் ஷீட் லெட்ஜரா P&L லெட்ஜர். அதே மாதிரி ஒரு ட்ரையல் பேலன்ஸு இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா இதில் எது குரூப்பு எது லெட்ஜர்னு உனக்கு சொல்ல தெரியணும். அதுக்கு வந்து நீ இந்த 28 குரூப்பையும் மனப்பாடம் பண்ணினால் ஒழிய முடியாது. நான் ஆர்ட் ஆஃப் டாலியில் கொடுத்துருக்கேன், கையோட மனப்பாடம் பண்ணு. கையோட மனப்பாடம் பண்ணு. இந்த வயசில் பண்ணினா உண்டு, பின்னாடி வராது. கையோட பண்ணு. இதில் எது குரூப்பு எது கேட்டகரி அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது குரூப்பு. குரூப்புங்கிறது அமௌண்ட்டு தானாக சேர்ந்த கூட்டங்கிற மாதிரி அமௌண்ட் வரும் இங்கே. ஆக்சுவலாக இதுதான் வந்து லெட்ஜர். ஷேர் கேபிட்டல்ங்கிறது லெட்ஜர். இது இங்கே அமௌண்ட்டு, இது இந்த டோட்டல் இங்கே வந்திருக்கு. அடுத்தது லோன் வந்து பார்த்தீங்கன்னா 30,10,000 ரூபாய். அதில் எல்லாமே அன்செக்யூர்ட் லோன் தான். இந்த அமௌண்ட் இந்த 430 × 7 8 வரைக்கும் பாரு, இது அப்படியே கூட்டினா இந்த 30,10,000 வரும். அடுத்தது கரண்ட் லியாபிலிட்டியில் 5,500. இதெல்லாம் ப்ரொவிஷன் ஃபார் கிராஜுவிட்டி அண்டர் கிராஜுவிட்டி போட்டினா இது வந்துடும். அடுத்தது கரண்ட் அசட்ஸுங்கிற குரூப்பு 41,68,742 ரூபா. அதில் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் 41,17,000. அந்த 41,17,000 அப்படிங்கிறது எதெல்லாம் கூட்டுச்சு அப்படின்னா இந்த 50,000, இந்த 30,67, இந்த ஒரு 10, இதை மூணுத்தையும் கூட்டினா அங்கே வந்துடும். கையில் கேஷ் இன் ஹேண்டு 4,608. பேங்க் வந்து 47,133. அதுக்கு இங்கே இருக்குது பிரேக்கப். ஒரு 4,000, ஒரு 7,233, 2 பேங்க்கு. இந்த 2 பேங்கையும் கூட்டினா இந்த பேங்க் அமௌண்ட் வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இன்டைரக்ட் இன்கம் 79,000. அது அப்படியே இங்கே வந்துடும் டைரக்ட் இன்கமில். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, இதெல்லாம் கூட்டினா 19,831 வரும். இதெல்லாம் என்ட்ரி பண்ணக்கூடாது. எது குரூப்புக்கு நேராக இருக்கா அமௌண்ட்டு அதை என்ட்ரி பண்ணக்கூடாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆல்ட்ரு பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு டெபிட் பேலன்ஸ், ஸோ லாஸ் இது. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ஷீட் டோட்டல் இதான் டேலி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சம்மை என்ட்ரி பண்ணுவோம். முதல்ல கம்பெனி க்ரியேட் பண்ணுவோம். கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட் பி ஆஃப் டேலி க்ரியேட்டு அப் ஆரோவில் போய்ட்டு செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு ட்ரைவில் 119 பேட்சா 112 117 பேட்சுன்னு போட்டுறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, 112 போட்டேன். முதல்ல கம்பெனி பேரை போட்டுப்போம். கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்டு லிமிடெட். ஃபினான்ஷியல் இயர் 24-25 அப்படின்னு போட்டுப்போம். ஃபினான்ஷியல் இயர் 24-25. இங்கே வரும்போது இதை எடுத்துருவோம். இதை எடுத்துகிட்டு நம்பர் 45 பிக் ஸ்ட்ரீட்டு, பெரிய தெரு, பிக் ஸ்ட்ரீட்டு, கும்பகோணம், 612-001 பார்ப்போமா? கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்டோட அட்ரஸ் என்னங்கிறது இங்கே பார்ப்போம். நான் ஒரு அட்ரஸ் போட்டிருக்கேன். இங்கே என்ன அட்ரஸ் இருக்குன்னு பார்ப்போம். கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்டு லிமிடெட். ஓகேவா? கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்டு லிமிடெட் அப்படின்னு இருக்கு. அட்ரஸ் என்னன்னு பார்ப்போம். டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு நினைக்கிறேன். அட்ரஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் THSS ரோடு சொன்ன பார்த்தீங்களா, நம்பர் 157 டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரோடு கும்பகோணம். இது வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு 612-001. ஓகேவா? 612-001 கும்பகோணத்தோட பின்கோடு கரெக்டாக போட்டிருக்கேன். ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. பின்கோடு 612-001. (612-001) 0435 அதோட பின்கோடு 28361563. டம்மி நம்பர் 8825470442 டம்மி நம்பர். மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் KMBL
kmbl@gmail.com இப்படின்னு வச்சுப்போம். kmbl@gmail.com. வெப்சைட்லாம் வேண்டாம். ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 24, புக்கும் ஏப்ரல் 24. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். மொதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது? கம்பெனி கிரியேஷன். இந்த மாதிரி சுற்றின்னு இருக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணதும் எனேபிள் த ஃபியூச்சர் ஆஸ் பர் யுவர் பிஸ்னஸ் நீட்னு வரும். மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஓகே, இது பில் வைஸ் வேண்டாம். அதே மாதிரி இன்வென்ட்ரி அதுவும் வேண்டாம். நான் சொல்கிற வரைக்கும் இன்வென்ட்ரி வேண்டாம். நேராக இங்கே வாங்க, ஜிஎஸ்டி அதுவும் வேண்டாம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிவிடு. எடுத்த உடனே டிஃபால்ட் லெட்ஜர் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா டேலியில் 2 டிஃபால்ட் லெட்ஜர் இருக்கும். ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் லாஸ். அதை ஆல்டர் பண்ணு. அதுக்கு என்ன பண்ணணும்? கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ். கண்ட்ரோல் எண்டு கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற கர்சர் இங்கே வந்துடும். கண்ட்ரோல் எண்டு இங்கே, கண்ட்ரோல் ஹோம், கண்ட்ரோல் எண்டு, கண்ட்ரோல் ஹோம், கண்ட்ரோல் எண்டு, கண்ட்ரோல் ஹோம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க. முதல்ல கேஷ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சம்மில் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 4608 ரூபா 45 பைசா இருக்குது. 4608 ரூபா 45 பைசா. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதை ஆர்டர் பண்ணுங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர்டர் பண்ணுங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 59169 டெபிட் பேலன்ஸ். 59169 டெபிட் பேலன்ஸ்னால் லாஸ்ன்னு அர்த்தம். 59169 டெபிட் பேலன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லாமே வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, இந்த பேங்க் அக்கௌண்ட்டை சிங்கிள் லெட்ஜரில் க்ரியேட் பண்ணுங்கள். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். முதல்ல இந்தியன் பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட்டு. அக்கௌண்ட் நம்பர் காப்பி பண்ணி போட்டுட்டேன். ஐஎஃப்எஸ்சி கோடு ஐடி ஐபி 0C00017 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸ்விஃப்ட் கோடு வேண்டாம். பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேட்பட் அப்படின்னு போட்டுக்கோங்க. எவ்வளோன்னா 40,000. அடுத்த அக்கௌண்ட்டு கனரா பேங்க். கனரா பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கோ. ஐஎஃப்எஸ்சி கோடு CACB 0C123 சும்மா வச்சு போட்டுப்போம். இதுவும் சேட் பட்டன் போட்டுப்போம். இது எவ்வளவு அப்படின்னா 7133.73. இதை போட்டுட்டு அடுத்தது மல்டிபிள் லெட்ஜரில் போட்டுடலாம் எல்லாத்தையும். இப்போ அன்செக்யூர்ட் லோன் இருக்குல்ல, அது கீழே இது மாதிரி நிறைய வருது, எல்லாமே பார்த்துக்கலாம். சரி, இப்போ எல்லாமே மல்டிபிள் லெட்ஜரில் க்ரியேட் பண்ணிடலாம். பாக்கியெல்லாம் மல்டிபிள் லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலியில் வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதில் லெட்ஜர், அதில் ஆல்ட்-H மல்டி மாஸ்டர், அதில் மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வரேன். மல்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட்-H மல்டி மாஸ்டர் ஆல்ட்-H, அதுக்கப்புறம் மல்டி கிரியேட்டு அண்டர் ஆல் ஐட்டம். இதில் போய்ட்டு ஒவ்வொரு லெட்ஜராக பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே வரும். எவ்வளோ அமௌண்ட்டு? 11,15,312. அடுத்தது எல்லாமே அன்செக்யூர்ட் லோன். கிருஷ்ணசாமி அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட் லோனு 4,30,000. குப்புசாமி 4,30,000. ராமசாமி 4,30,000 அண்டர் அன்செக்யூர்ட் லோனு 4,30,000. முத்துசாமி அண்டர் அன்செக்யூர்ட் லோனு 4,30,000. முனுசாமி அண்டர் அன்செக்யூர்ட் லோனு 4,30,000. ரெங்கசாமி அண்டர் அன்செக்யூர்ட் லோனு 4,30,000. ரத்னசாமி அண்டர் அன்செக்யூர்ட் லோனு 4,30,000. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் கிராஜுவிட்டி. இது வந்து லெட்ஜர். இது ப்ரொவிஷன் ஃபார் கிராஜுவிட்டிங்கிறது லெட்ஜர் அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி. எதுக்கு கீழே வரணும்னா அண்டர் கரண்ட் லியாபிலிட்டி கீழே வரணும். எவ்வளோ அமௌண்ட்னா 5,500 ரூபா. அடுத்தது லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் குரூப்போட அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணக்கூடாது. ரத்ன சபாபதி
இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரத்ன சபாபதிக்கு நாம் 50,000 கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் அட்வான்சஸ் அசட் அதில் வரணும் 50,000. அடுத்தது கண்ணன்கிறவருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் 30,67,000. கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு 30,66,000. இதுவும் லோன்ஸ் அட்வான்சஸ்ஸு 30,67,000. அடுத்தது கிங்ஸ் கார்டன் அவனுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்கோம். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் 10 lakh. கேஷ் போட்டாச்சு, பேங்க் போட்டாச்சு. அடுத்தது டைரக்ட் இன்கமில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது 79,000. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம் 79,000. இன்டைரக்ட் இன்கம் 79. இது கும்பகோணம் டவுன் பெனிஃபிட் ஃபண்ட், அதனால் வந்து இதை நீங்கள் டைரக்ட் இன்கமில் போட்டுடலாம். டைரக்ட் இன்கம். ஆடிட் ஃபீ 4,000. அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங் சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1000. போஸ்டல் எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 60. ஷாப் எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1981. ஸ்டாஃப் சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 12,000. traveling expenses 790. under indirect expenses 790. P&L போட்டாச்சு. என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேலன்ஸ் ஷீட் வந்து பாருங்கள். கேட்வே ஆஃப் டேலியில் பேலன்ஸ் ஷீட் வந்து பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்காது. டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கிற சம்மு ரைட்டுன்னு அர்த்தம். ஸோ 41,68,742, 41,68,742. இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல். இதை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். இது வந்து பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரையல் பேலன்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன? ட்ரையல் பேலன்ஸ். நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்கள் ட்ரையல் பேலன்ஸுடைய டோட்டல் 42,47,742 ரூபா 18 பைசா. இந்த ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஃபீட் பண்ணியிருக்கோம். ரைட்டா தப்பா? ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் ஃபீட் பண்ணியிருக்கோம். ரைட்டா தப்பா? ரைட்டா தப்பா சொல்லுங்கள். அப்போ அதே பேலன்ஸ் ஷீட் டோட்டல் இங்கே வரணுமா வேண்டாமா? இங்கே பேலன்ஸ் ஷீட் டோட்டலா? இங்கே பேலன்ஸ் ஷீட் டோட்டல் வரும்போது ஏன் 41,68,742 வருது? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42,47,000 இருக்குது. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 41,68,742 இருக்குது. ஆனால் இந்த சம்மு ரைட்டாக தப்பா? இப்போ சொல்லுங்கள். டேலி ஆகணுமா வேண்டாமா? டேலி ஆகணுமா வேண்டாமா? ரைட்டாக தப்பா? இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? இது ரைட்டாக தப்பா? ரைட்டுனா எப்படி ரைட்டு, தப்புனா என்ன தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கான விடையை சொல்லுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சம்மை உங்களுக்கு வச்சிருந்தேன். ரைட்டா? யார்கிட்ட வேணாலும் கேட்டுவாங்க எதனால் இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்யூ, பை. முதல் சம் ஓகே.